திருச்சிற்றம்பலம். இன்று மார்கழி மாதம் 14ஆம் நாள். நம்முடைய திருவெம்பாவையில் 14வது பாடலை இன்று நாம் சிந்திக்கலாம். திருவருளையும் குருவருளையும் போற்றி பணிந்து தொடங்குவோம். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாம் ஆட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள்பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோ ரம்பாவாய். நீராடும் பொழுது இப்போ அந்த கரையெல்லாம் கடந்துட்டாங்க, தண்ணி உள்ளே இறங்குறாங்க. அந்த நிலையிலே பெண்கள் இறைவனுடைய புகழை எவ்வாறு பாடுகிறார்கள் அப்படின்னு சுவாமிகள் இந்த பாடலிலே சொல்லுகிறார்கள். நீராடுவதற்கு ஏற்ற நிலையில் அந்த குளக்கரையில் வேக வேகமாக வந்து பாய்ந்து வந்து குளக்கரையில் எழுந்து நின்று அப்படி பாய தொடங்குகிறார்கள். அந்த நம்முடைய மனத்திரையில் கொண்டு வந்து பார்க்கணும். பைம்பூன் கலனாட அப்படி சொல்லியிருக்கும் பொழுது அழகிய அணிகலன்களையெல்லாம் அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். அந்த அணிகலன்களெல்லாம் இப்படி வேகமாக வந்து தண்ணிக்குள்ளே குதிக்கும் பொழுது அவைகளெல்லாம் ஒலி எழுப்புகின்றன. பைம்பூன் கலனாட, பூன்னா ஆபரணங்கள், அந்த கலன்களெல்லாம் ஆடுகின்றது. கோதை குழலாட, குழல் கோதையாட அப்படின்னு மாற்றிக்கணும். கோதை என்பது இங்கு மாலைகளை குறிக்கிறது. கூந்தலில் மாலை தொங்க விட்டுருக்காங்க, நீளமாக சரமாக தொங்க விட்டுருக்குறாங்க. அப்படி தண்ணீரிலே குதிக்க தொடங்கும் பொழுது அணிகலன்கள் அசைகின்றன. முடியிலே அவர்கள் புனைந்திருக்கின்ற அந்த மாலைகளெல்லாம் அசைகின்றன. வண்டின் குழாமாட, அந்த மலர்களிலே அவைகள் புத்தம் புதிய மலர்கள். அந்த புத்தம் புதிய மலர்களிலே தேன் நிறைந்திருக்கிறது. அந்த தேன் நிறைந்திருப்பதினாலே வண்டுகள் அதை சுற்றி வருகின்றன. இந்த வண்டுகள் இவர்கள் இப்படிப்படியே அசைய தலையை ஆட்டி அசைய அந்த தேனை எடுப்பதற்கு அந்த பூக்களை வந்து நாடுகின்ற வண்டுகளும் அசைகின்றன. வண்டின் குழாம் ஆட, குழாம் அப்படின்னா ஒரு வண்டு இல்லை, வண்டு கூட்டமாக வருகிறது. வண்டின் குழாம் ஆட. அதன் பிறகு பெண்கள் சீத புனலாடி, சீதம்னா குளிர்ச்சி என்று பொருள். குளிர்ந்த நீரில் மூழ்கி, குளிர்ந்த நீர்நிலையில் மூழ்கினார்கள். இந்த இடத்துல குளிர்ந்த அப்படின்னு இயல்பாகவே மார்கழி மாதம் காலை நேரத்தில் அந்த தண்ணீர் குளிர்ந்து இருக்கும். அதிலையும் இது மார்கழி மாதம் பனி பெய்கின்ற நேரம், அதனால் மேலும் குளிர்ந்திருக்கிறது. சீத புனல் ஆடி, அப்படி சீத புனலாடுகின்ற பொழுது அவர்கள் அப்பொழுதும் கரையில் வரும்பொழுதும் எங்கெல்லாம் பாடிக்கொண்டு இறைவனுடைய புகழை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால், முதல் நாள் இரவு நாளை காலையில் நாம் சென்று பாவை நோன்பு நோற்க வேண்டும் என்று கோயிலிலே கூடி அவர்கள் குழுவாக பேசி கொண்டிருந்த பொழுதும் சிவபெருமானுடைய புகழை பாடினார்கள். இரவு அந்த நிலையிலே தூங்கினார்கள். அப்படி தூங்கும் பொழுது கூட இறைவனுடைய பெயரை கேட்டவுடனே ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே ஈதை எந்தோழி பரிசேல ரொம்பாவா என்று முதல் பாடலிலே சொன்னது பொழுது இறைவனை பற்றி சிந்தித்து கொண்டே தன்னை மறந்து தன்னுடைய நாமம் கொண்டு தன்னை மறந்து தன்வயம் இழந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதோடு எழுப்ப வந்தவர்கள் இறைவனுடைய புகழை வாயிற்கடையிலே நின்று பாடினார்கள். உள்ளிருந்தவளும் அதற்கு தகுந்தது போல பதில் சொன்னார்கள். எல்லோரும் 8 பேர் எல்லாம் சேர்ந்து எல்லா குழுவாக எல்லோரும் சேர்ந்து தெருவிலே நடமாடும் பொழுதும் 8வது பாட்டிலிருந்து தொடர்ந்து அவர்கள் திருவேதியிலே பாடிக்கொண்டே வருகிறார்கள். குளத்தை பார்த்தவுடனே அவர்களுக்கு அம்பிகையும் சிவனும் சேர்ந்து விளங்குவது போல் அவர்களுக்கு தோற்றமளித்தது. அதனால் விரைந்து வந்து அதிலே நீராடுவதற்கு வேகமாக வந்து அப்படி வரும்பொழுது அவருடைய உடலிலே இருக்கின்ற அந்த நகைகள், அந்த ஆபரணங்கள், சிலம்புகள் எல்லாம் எவ்வாறு ஒலித்தன என்பதை சொல்லி அதற்கு அடுத்தபடி அவர்கள் இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே வந்து தண்ணீரில் விழுந்தார்கள். சிற்றம்பலம் பாடி, சீத புனல் பாடி ஆடுக அப்படின்னா அது நீர் விளையாட்டு. அந்த நீர் விளையாட்டில் அப்பொழுது கூட இறைவனை அவர்கள் மறக்கவில்லை.
சிற்றம்பலம் அது நுண்ணிய ஞான பெருவழி. நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறோம், அது ஞான பெருவழி. ஏன் அந்த இடத்த மட்டும் அவ்வளோ குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு பசுமாடு இருக்கிறது என்றால் பசுமாட்டினுடைய உடல் முழுதும் அதனுடைய இரத்தம் பரவி இருந்து அந்த இரத்தத்திலிருந்து தான் பால் உருவாகிறது. ஆனாலும் உடம்பு முழுதும் நிறைந்திருக்கின்ற அந்த பாலானது எங்கு வெளிப்படுகிறது அப்படின்னா அதனுடைய மடியிலே வெளிப்படுகிறது. அதுபோல இறைவன் எங்கும் நிறைந்தவனாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அவனுடைய சாநித்தியம் மிக அதிகமாக விளங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு இடம் நம்முடைய தில்லை சிற்றம்பலம். அதனால தான் நம்முடைய பெரியவர்களெல்லாம் அந்த இடத்துக்கு போன உடனே அப்படியே மயங்குகிறார்கள். நம்முடைய பெரியவர்களெல்லாம், நம்முடைய அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் போன்றவர்களெல்லாம் அந்த தில்லை சிற்றம்பலத்தை பார்த்த உடனே அப்படியே தன்னை மறந்து போகிறார்கள். இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே தெரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு சிந்ததனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை. அங்கே போனோன்னே சிவமாகி விடுகிறார். என்னை ஆண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே என்று மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார். சுந்தர பெருமான் நடராஜ பெருமானை அங்கு பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு தன்னை மறந்து அப்படியே உறைந்து போய்விடுகிறார். 5 பேரறிவும் கண்களை கொள்ள, அவருடைய 5 பேரறிவு, நமக்கு இருக்கிற 5 வகையான பொறிகள், ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய 5 பொறிகள், மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற ஞானேந்திரியங்கள் 5ம் தத்தம் செயல்களை ஒழித்துவிட்டு கண் மட்டும் இறைவனை போய் பார்த்தது. பார்த்த உடனே அந்த கண்ணிலே சிவபெருமான் நிறைந்து விட்டான் நடராஜமூர்த்தி. மற்ற புலன்கள் அப்பொழுது வேலை செய்யவில்லை. காது வேலை செய்யவில்லை, மூக்கு வேலை செய்யவில்லை, வாய் வேலை செய்யவில்லை, மெய் வேலை செய்யவில்லை. என்ன நடக்கிறதுன்னே தெரியல. கண்ணு மட்டும் சிவனை பார்க்குது. 5 பேரறிவும் கண்களை கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் 4ம் சிந்தையாக, சிந்தை மட்டும் செயல்படுகிறது. மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவில் தன்னுடைய தொழிலை ஒழித்து விட்டன. அந்த கரணங்கள் சித்தத்திலே ஒடுங்கி போய் சித்தத்திலே சிவபெருமானுடைய சிந்தனை அங்கு பெருகி கொண்டு இருக்கிறது. இந்த உயிர்குணமாகிய சத்துவம், ராஜசம், தாமசம் ஆகிய குணங்களிலே தாமச குணமும் ரஜோகுணமும் இந்த உயிரை விட்டு விலகி ஓடி போய்விட்டன. சத்துவகுணமே நிறைந்திருக்கிறது. இப்படி வெவ்வேறு விஷயங்களை சிந்திக்கக்கூடிய அந்த கரணங்கள் 4. மனம் பற்றும், சந்தேகப்படும், புத்தி தீர்மானிக்கும், ஆங்காரம் எழுச்சியுற்று நிற்கிறதுனா 4 வேலை பார்க்குறது. இந்த 4 வேலையும் மறந்து போச்சு. ஒரே வேலை தான் ஞாபகம் இருக்குது. இறைவனுடைய அந்த வடிவம் சித்தத்திலே ஆழ்ந்திருக்கிறது. கரணங்கள் 5 வேலையை பார்க்கும். காது கேட்கும். ஒரே சமயத்தில் நம்ம கூட சில சமயம் செய்கிறோம் பார்த்தீங்களா, செல்லை பார்த்துட்டு இருப்போம், டிவியும் பார்த்துட்டு இருப்போம், அப்படியே சாப்பிட்டுட்டும் இருப்போம். அதே மாதிரி பல்வேறு விதங்களில் நம்ம கரணங்கள் வெவ்வேறு வேலைகளை செய்யும். ஆனால் இந்த இறைவனை பார்த்த உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கண் மட்டும்தான் வேலை செய்யும். எல்லாம் இல்லாது போல ஆயிட்டு. குணங்களிலே உயர்ந்த சத்துவகுணம் வேலை செய்கிறது. இப்பொழுது வேறு வேறாக இருந்தவர்களெல்லாம் ஒருங்கு சேர்ந்து அந்த சிவபெருமானை, நடராஜ பெருமானை பார்த்த உடனே, இதுவரையிலும் வேற வேறையாக இருந்தாலும் சாமி உள்ளே வர்றேன்னு நினைக்கிறான். இந்த பக்தனுக்குள்ளே நம்ம போயிடலாம்னு அவன் மெனக்கறான். நம்ம உடல, நம்ம இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள்னு வழி தெரியுது. அப்போது இந்த அந்த கரணங்களும் ஞானேந்திரியங்களும் நம்முடைய குணமும் ஒரே நேர்கோட்டுக்கு வந்த உடனே, எப்படா இந்த உயிருக்குள்ளே புகுந்து இதுக்கு அருள் கொடுக்கலாம்னு நினச்சிட்டு சிவரோன் டபக்குன்னு அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். நேராக வந்துட்டான். சாமி கோணியெல்லாம் வரமாட்டார். ஒரு இடத்துக்கு இப்படி இப்படி வளைஞ்சு அவர் நேர்மையாக இருக்கிறவர். ஒழுக்கம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட தான் வருவார். பார்த்தா நேராக உள்ளே வந்து புகுந்து கொண்டார். அதுக்கு பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு என்ன ஏற்பட்டது என்று சேக்கிழார் பெருமான் சொல்வார். 5 பேரறிவும் கண்களை கொள்ள, அளப்பெரும் கரணங்கள் 4ம் சிந்தையாக, குணமரு 3ம் திருந்து சாத்விகமேயாக, இந்துவாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். அந்த வெள்ளத்தில் பூந்தா திக்குமுக்காடி போல, அந்த வெள்ளத்தில் பூந்த உடனே அந்த ஆன்ம விழிப்பு ஏற்பட்டு மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். அவர் நிரந்தரமான பேரானந்த பெருவாழ்விற்கு சென்று விட்டார் இல்லையா? இப்படி ஒவ்வொருவரும் அந்த நடராஜ பெருமானை பார்க்கும் பொழுது ஆனந்த அனுபவம் ஏற்படுகிறது. அதையெல்லாம் இவர்கள் உண்ணி பார்க்கிறார்கள், நினைத்து பார்க்கிறார்கள். சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி அந்த சிற்றம்பலத்தை பாடுகிறார்கள். செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. நமக்கு ஏராளமான செல்வங்கள் இருந்தாலும்
எல்லா செல்வங்களும் இப்பிறவியிலே நம்மை விட்டு ஓய்ந்துவிடும். ஒருவேளை செல்வம் நம்மை விட்டு போகலாம், இல்லாவிட்டால் செல்வத்தை விட்டு நாம் போய்விடலாம். இல்லையா? ரெண்டு நடக்கும். ரெண்டில் ஒன்று நடக்க போகுது. ஒரு நாளைக்கு செல்வத்தெல்லாம் கட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உயிர் போகும்பொழுது செல்வத்தை விட்டுட்டு தானே போகணும். அது நம்மை விட்டு நீங்கிவிடும். செல்வம் நம்மை விட்டு நீங்கிவிடும், இல்லாவிட்டால் அதை விட்டு நாம் நீங்கி போய்விடும். ஆனால் செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. சிவபெருமானுடைய திருவடிகளை நாம் வாழ்த்தினால், வணங்கினால், வழிபட்டால் அந்த செல்வம் நிலையானதாக நம்மிடம் தங்கிவிடும். சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாறு பாடி. மறைப்பொருள் வேதம் சிவபெருமானை பாடுகிறது. அப்போ வேத பொருள் பாடி, வேதத்தினால் உண்டாகிய பொருள். வேதம் சிவபெருமானை புகழ்ந்து பாடுகிறது. அந்த புகழ் பாடல்களை எல்லாம் பாடி அந்த வேதம் சொல்லக்கூடிய சிவபெருமானை அப்பொருள் ஆகுமாறு பாடி. இது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் இங்கே சொல்றார். உபநிடதங்கள் 10 உபநிடதங்கள் இருக்கின்றன. வேத பொருள் பாடி உபநிடதங்கள் 10 உபநிடதங்கள் இருக்கின்றன. நிறைய உபநிடதங்கள் இருக்குது. 108ன்னு சொல்லுவாங்க, இன்னும் அதோட அதிகமானு சொல்லுவாங்க. அதில் 10 உபநிடதங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். ஈசாவாஸ்யம்னு ஒரு உபநிடதம். ஈசாவாஸ்ய உபநிடதம், கேனோபநிடதம். ஈச, கேன, கட, முண்டக, மாண்டுக்கிய, தைத்தரிய, ஐதரேய, சாந்தோக்கிய, பிரகதாரண்ய அப்படின்னு ஒரு 10 உபநிடதங்கள், முக்கியமான உபநிடதங்கள் சொல்கிறாங்க. அந்த உபநிடதங்களில் கேனோபநிடதம் என்று ஒரு உபநிடதம் இருக்கிறது. அதில் ஒரு கதை, ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தின்னா, தேவர்களுக்கும் அசுரர்களும் போரிட்டு கொண்டார்கள். 2 பேரும் போரிட்டு கொண்ட பொழுது இந்த போரில் தேவர்கள் ஜெயித்து விட்டார். தேவர்கள் ஜெயித்து விட்டோன்னா எங்களை விட சிறந்த ஆற்றலுடையவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று தன்முனைப்பினாலே தங்களை அவர்கள் பெருமைப்படுத்தி கொண்டார்கள். பெருமைப்படுத்தி கொண்டு பல்வேறு மதுபானங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு கூத்தடித்து கொண்டிருந்தார்கள். பல்வேறு இன்ப களியாட்டங்களில் ஈடுபட்டார்கள். இவர்கள் தேவர்கள், இவர்கள் புண்ணிய பலன்களாக தேவலோகம் வந்திருக்கிறார்கள், இவர்கள் நல்லறிவு தர வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்தான். அப்பொழுது ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக ஒரு ஜோதி நின்றது. அது சுழன்று கொண்டிருந்தது. அந்த சுழன்று கொண்டிருந்தோடனே இது ஜோதி, இது கடவுள்னு அவங்களுக்கு தெரியல. தேவர்களுக்கு யாரோ ஒரு யட்சன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்படி யட்சன்னு நினச்சிக்கிட்டு நீ அந்த யட்சன் என்ன பண்ணால், தேவர்களெல்லாம் அப்படி கூத்தாடி இருந்தாங்களா, அவங்கள பார்த்துட்டு பயந்து போய் நேராக இந்திரன்ட்ட போயிட்டாங்க. அவனுடைய தலைவன் இந்திரன் தானே, தேவர்களுடைய தலைவன். அங்கே போனவுடனே அங்கே ஒரு பெரிய ஜோதியாக தெரியுது. அது ஒரு யட்சனாக இருக்கும் போல இருக்குது, ராட்சசனா யட்சனாக இருக்கும் போல இருக்குது. அது யாருன்னு எங்களுக்கு தெரியல, பயந்துக்கிட்டு ஒடியாந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்திரன் என்ன பண்ணார், தனக்கு கீழே உள்ள தேவர்களில் அக்னி தேவனை அனுப்பினார். அக்னி தேவன் போய் அந்த ஜோதிக்கு முன்னாடி நின்னான். உடனே நீ யாருன்னு கேட்டது அந்த ஜோதி. கேட்டவுடனே நான் அக்னி தேவன் அப்படின்னா. உன்னால் என்ன செய்ய முடியும்? நான் எதையாக இருந்தாலும் எரித்து விடுவேன், என்னுடைய ஆற்றல் எதாக இருந்தாலும் எரிக்கணும். உடனே அந்த ஜோதி ஒரு புல்லை தூக்கி எதுக்க வச்சது, இதை எரி. அக்னி தேவன் தன்னுடைய முயற்சிகளை அனைத்தையும் அங்கு செலுத்தினான். அப்படி செலுத்தினும் அந்த புல்லால் அவனால் எரிக்க முடியல. ஆகவே அவன் திரும்பி வந்தான். இவன் என்னுடைய ஆற்றலுக்கு மேலானதாக இருக்கிறது, இது என்ன என்று தெரியவில்லை அப்படின்னா நீ போடா அப்படின்னு சொல்லி வாயு பகவானை அனுப்பினார். அவர் வந்தார். முதலும் அதே கதை தான். புல்லை தூக்கி சாமி வச்சார். உடனே இவன் அந்த வாயுதேவன் அதை நகர்த்த முயற்சி பண்ணான். அவனுடைய முழு முயற்சியும் ஈடுபடுத்தினான். புல்லு நகரவே இல்லை. அவனும் திரும்பி வந்தான். அவனும் திரும்பி வந்தவுடனே இது யாருன்னு தெரியலன்னு. ஆக எங்களுக்கெல்லாம் தெரியலன்னா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனே வந்தார். அப்பொழுது ஹேமவதி பராசக்தி தோன்றினாள், அம்பிகை தோன்றினாள். இது இறைவனுடைய ஆற்றல், நீங்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் இறைவனுடைய ஆற்றல் தான் வெற்றி பெறச் செய்தது. ஆகவே இறைவனை கொண்டாடாமல் இவர்களை இறைவன் என்று சொன்னாலே தவிர நேராக சிவபெருமான்னு சொல்லலை அம்பிகை. இன்னும் அந்த தகுதி இல்லாதனால அதை சொல்லலை. இறைவன் என்று சொல்லி அவர்களை உண்மையை உணர வைத்து இறைவனை வழிபடுமாறும் இறைவனுடைய புகழை பேசுமாறும் தேவர்களை செய்தார்.
இந்த விஷயத்தை இங்கு சொல்லுகிறார். இன்னொரு இடத்துலையும் அது திருச்சதகத்திலையும், தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும்பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் அற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்தி எந்தை யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவினோம் அவனடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. இந்த பாடல்லையும் இந்த கரித்திரத்தை அவர் மாணிக்கவாசகர் குறிப்பாக சொல்லுகிறார். அவருக்கு சிவபெருமானுடைய அளவிலாத பெருமையை சொல்லும் பொழுது உபநிடதங்களில் இருக்கக்கூடிய செய்திகளையும் சுவாமிகள் இங்கு நமக்கு அருளுகிறார்கள். வேத பொருள்பாடி அந்த வேத பொருளிலே மறைந்து இருக்கிற அப்பொருளாமாபாடி, வேத பொருளிலே மறைந்து இருக்கிற அப்பொருளாகிய சிவபெருமானையும் பாடினார்கள் என்று இதற்கு பொருள். அப்போ இந்த சரித்திரம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இதனுடைய உண்மையான விளக்கம் நமக்கு தெரியும். இந்த வேதம் மறை என்று சொல்லப்படுகிறது. மறைவான பொருள்கள், ஆழ்ந்த நுட்பமான பொருள்களையெல்லாம் அதில் அடங்கி இருக்கின்றன. அந்த பேதத்தினால் சிவபெருமானை பாடி, அதை இசையோடு பாடி, இப்போது நீராடுகின்ற பெண்கள் என்ன செய்கிறாங்க? காதார் குழையாட, பைம்பூன் கலராட, கோதை குடலாட, வண்டின் குழாமாட, சீத புனலாடி, சிற்றம்பலம்பாடி, வேத பொருள்பாடி, அப்பொருளா மாபாடி, இவைகளெல்லாம் நிகழ்கின்றன. அதற்கு அடுத்தது இப்போ எல்லாம் இவர்களுக்கு நடக்கின்றதெல்லாம் சொல்லிடாச்சு. இப்போ வேத பொருள்பாடி இவர்கள் பாடுகிறார்கள். அம்பிகை அதாவது சீன் மாறுது. உடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? சூழ்கொன்றை தார்பாடி, சிவபெருமானுக்கு ரொம்ப 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 விருப்பமான மலர். அதாவது ஒரு அரசனுக்கு போர் சமயத்தில் ஒரு பூ இருக்கும், சாதாரணமாக ஒரு மாலை அணிஞ்சிருப்பான். இப்படி பலவிதமான பூக்கள் இருக்கும் ஒரு அரசனுக்கு. ஆனால் சிவபெருமானுக்கு எல்லா நேரத்திலும் ஒரு பூ தான், அது கொன்றை மலர், சரக்கொன்றை என்று சொல்வார்கள் நம் பக்கத்தில். அந்த சரக்கொன்றையில் ஒரு பூவில் 5 இதழ்கள் இருக்கும், அது பிரணவத்தை குறிக்கும். அதனுடைய நடுவே ஒரு அக இதழ் ஒன்று இருக்கும், அது ஓங்காரத்தை குறிக்கும். ஓங்காரத்தோடு கூடிய திருவைந்தெழுத்தை குறிப்பதினாலே இந்த கொன்றை மலர் சிவபெருமானுடைய அடையாள பூ ஆகிறது. அந்த அடையாள பூவாக இருப்பதினாலே இந்த பூவை சூழ்கொன்றை தார்பாடி, அது சரசரமாக இருக்கும். அதை பார்த்தாலே நமக்கு தெய்வீக உணர்வு ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த கொன்றை மலரை பாடி, இப்போ இறைவனுடைய நடராஜ வடிவம், அந்த நடராஜ வடிவம் அது அந்த திருவைந்தெழுத்தை நினைவுபடுத்துவது கொன்றை மலர். உடுக்கை அணிந்திருக்கின்ற அந்த கை இருக்கிறது, அது சிகாரத்தை குறிக்கிறது. முதல்ல அது நமக்கு தெரியும், சிகாரத்தை குறிக்கிறது. வீசிய கை அது வகாரத்தை குறிக்கிறது. அபயகரம் அது யகாரத்தை குறிக்கிறது. அனலேந்திய கரம் நகாரத்தை குறிக்கிறது. ஊன்றிய திருவடி மகாரத்தை குறிக்கிறது. அப்போ சிவாய நமங்கிற பஞ்சாட்சர வடிவமாக சிவபெருமான் இருக்கிறான். அதற்கு அடையாளமாக இந்த கொன்றை மலரை அணிந்திருக்கிறார். இவ்வளவு சிந்தனைகளையும் சிவபெருமான் பஞ்சாட்சர சரீரமுடையவன், பஞ்சாட்சர திருமேனியை உடையவன் என்ற செய்தியை நினைவுபடுத்தி கொண்டு அவர்கள் நீராடுகிறார். அப்போ எவ்வளவு விஷயங்கள் சிவபெருமானை பற்றி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதோடு இந்த வரிசையாக இறை விளக்கத்திற்குரிய சிற்றம்பலத்தை பாடி, பெருமைப்படுவதற்குரிய மறைப்பொருளை பாடி, அதன் பிறகு அன்பர்கள் பொருட்டு திருமேனி கொண்டு இருக்கின்ற அந்த நடராஜ வடிவத்தை பாடி, அதன் பிறகு என்ன பாடுகிறார்கள்னா சோதி திறம்பாடி. இறைவனை வழிபடுகின்ற பக்தர்கள் அருவமாக அவனை பற்றி சிந்தனை செல்லும்பொழுது, சொரூப சிந்தனை ஜோதி வடிவமாக சிந்தனை பண்ணுகிறார். அதையும் இந்த பெண்கள் அதையும் பாடுகிறார்கள் ஜோதி வடிவமாக. ஒரு பாடலில் மாணிக்கவாசகரே சொல்கிறார், சோதியே சுடரே சூழடி விளக்கே சுரிகுழல் பனைமுளை மடந்தை பாதியே பரணே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கையத்து அயனும் மால் அறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாய். ஜோதியே சுடரே. அப்போ சிவபெருமான் சோதியாக தோன்றும் உருவமே என்று அப்பர் பெருமான் தன்னுடைய திருத்தாண்டகொண்டிலே சொல்கிறார். சோதியாய் தோன்றும் உருவமே. இந்த ஜோதி எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் சாதாரண ஜோதினா நம்ம அளவுக்கு ஜோதியை நம்ம கற்பனை பண்ணலாம். இது 1000 கோடி சூரிய பிரகாசமுடைய ஜோதி. அதுவும் கூட தப்பு.
1000 கோடி சூரிய பிரகாசம் உடையதுன்னா கூட அது இந்த, ஏன்னா அதை விடவும் இன்னும் ஒளி உடையது அந்த ஜோதி. அந்த ஜோதி என்ன பண்ணுன்னா அந்த சோதி திறம்பாடினா அவ்வளவு பேரொளியாக இருக்கின்ற அந்த பேரொளி இந்த உயிர்களினுடைய பக்குவம் திறத்துக்கு தகுந்த மாதிரி எளிமையாக வருமா. ஜோதி திறம்பாடி. அப்போ சோதி இருக்கு, அது அளவில்லாத ஒளி உடையதாக இருக்கிறது. அந்த ஒளியோடு கூடி அந்த ஜோதி இறங்கி வந்து நமக்கு அருள் கொடுக்க வந்தால் இந்த உயிர்களால் அதை தாங்க முடியாது. ஆகவே இந்த உயிர்களுடைய திறம் நோக்கி தன்னை எளிமைப்படுத்தி கொண்டு வருகிறது ஜோதி திறம்பாடி. அப்படி கருணையினாலே தன்னை எளிமைப்படுத்தி கொண்டு சின்ன உருவமாக வந்து எளியவனாக வந்து எதிரே நிற்கின்ற அந்த பிரமானுடைய புகழை பாடி அவர்கள் நீராடினார்கள். ஆதி திறம்பாடி, அந்தமா மாபாடி, இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம், இப்பவும் பார்த்துருக்கோம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது எல்லாவற்றுக்கும் எல்லாம் முதலும் முடிவும் உடையவை இவன். அந்த எல்லா பொருள்களுக்கும் மேலானவன், எல்லா பொருளுக்கும் அப்பாற்பட்டவன், எல்லா பொருளுக்கும் முதலாக அவன் இருக்கிறான். முன்னை பழம்பொருட்கும் எவ்வளவு பழசுன்னு ஒரு பொருளை சொன்னாலும் அந்த பொருளுக்கும் முன்னாடி யார் இருக்கான்னா சிவபெருமான் தான் இருக்கிறான். ஒரு பொருள் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய புதுமையாகவும் அவனே விளங்குகிறான். ஆதி திறம்பாடி, எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருக்கின்ற அந்த சிவபெருமானுடைய அளவற்ற புகழை பாடி, முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே என்று அப்பர் பெருமான் முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லுகிறார். அந்தமா மாபாடி, அந்தம் எல்லாவற்றுக்கும் முடிவாகவும், எல்லா பொருளும் முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு அந்தாண்ட முடிவாக இருக்கக்கூடியவன் யார்? சிவபெருமான். அதையும் பாடி முதல்ல இப்போ ஆதி திறம்பாடின்னு சொல்லி அந்தம் சொல்லியாச்சு. நடுவில் ஒன்று இருக்கு, என்னன்னா காத்தல், அதுவும் அவனாகவே இருக்கிறான். காத்தல் தொழிலும் அவனாகவே இருக்கிறது அப்படின்னு. தோற்றுவித்து அழித்து சில காலம் காப்பாற்றி பின்னும் துடைத்தருள் தொழில்கள், இந்த 3 தொழில்கள் மூன்றும் போற்றவே உடையன் ஈசன் என்பது சிவஞான சித்தியார். ஆகவே இந்த 3 தொழில்களும் உயிர்களுக்காக அவன் செய்கிறான். இப்போது இப்படி இருக்கின்ற சிவபெருமான் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய அளவில்லாத கருணையை மேலும் மணிக்கவாசக பெருமான் இங்கு சொல்லுகிறார். வேத பொருள்பாடி சூழ்கொன்றை, வேத பொருள்பாடி அப்பொருளா மாபாடி சூழ்கொன்றை தார்பாடி சோதி திறம்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி இவைகளெல்லாம் சொன்ன பிறகு அடுத்தது பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையிலூரம்பாவை. பெய்வளை, அந்த வளையல்களை பெய்து அணிந்திருக்கின்ற அந்த அம்பிகையினுடைய பாத திறம்பாடி ஆடையிலூரம்பாவாய். இப்போது பாடல், இந்த பாடலில் அம்பிகையை பாவையாக குளக்கரையிலே செய்து அதுக்கு வழிபாடு நிகழ்த்துகிறார் இல்லையா? அதனால் அவருடைய திருவடியை பாடி நாம் இந்த பாவை நோன்பை நோற்போம் என்பது பொருள். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த. இப்போ இந்த பேதித்தல் என்றால் என்ன அப்படின்னா, நம்முடைய கண்ம நுகர்ச்சியில் ஈடுபடுமாறு, அதாவது நம்ம ஆணவமலத்தோடு பிறந்து வந்திருக்கிறோம். இந்த ஆணவமலம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அப்போ ஆணவமலம் நீக்கத்திற்காகத்தான் நமக்கு பிறப்பிறப்பு தரப்படுகிறது. எப்படி ஒரு கடினமான அழுக்கை நாம் அதை வேறுபடுத்த வேண்டும் என்றால் அதை நெகிழ்விக்கிறோம். இப்போ நம்ம துணியிலே கடினமான அழுக்கு இருக்குது, அதை நெகிழ்விப்பதற்காகத்தான் நாம் சோப்புங்கிற பொருளை அதில் போடுகிறோம், சலவைத்தூளை அதில் சேர்க்கிறோம். அந்த சலவைத்தூள் என்ன செய்யறதுன்னா உள்ளே இருக்கிற கடினமான அந்த தன்மையை சற்று நெகிழ்விக்கிறது, உடனே அலசி நம்ம அதை போக்குறோம். அதுபோல் நம்மிடம் ஆணவமலம் என்ற அழுக்கு கடினமாக நம்மை பற்றி இருக்குது. இந்த கடினமாக பற்றி இருக்கின்ற அழுக்கை நீக்குவதற்கு அவன் பிறப்பிறப்பிலே செலுத்தி நம்மை இன்பத்திலும் துன்பத்திலும் துவைத்தெடுக்கிறான். அப்படி துவைத்தெடுப்பதினாலே நம்முடைய ஆணவமலமானது நம்மை விட்டு நீங்குகிறது. ஆகவே அவன் செய்கின்ற அருட்தொழில் இந்த இடத்துல வேறுபடுத்தி நம்மை பாதுகாத்து ஆட்கொண்ட வளையலை அணிந்த பெய்வளை அப்படின்னா வளையலை அணிந்த கைகளுடைய உமையம்மையின் திருவடி மாண்பினை பாடி நீராடுவோமாக. இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. என்னன்னா, திரோதான சக்தி சொல்லப்படுகிறது. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த.
துரோதான சக்தி என்பது மறைத்தல் தொழில். எதை மறைக்கிறார் சாமி? சுவாமி எதை மறைக்கிறார் அப்படின்னா, நாம் வினையை அனுபவிக்கும் தன்னை மறைக்கிறார், உலகத்தை காட்டுகிறார். அது ஒரு மறைத்தல். அதோடு உலகத்தை காட்டும் பொழுது நமக்கு வினையின் காரணமாக நன்மையோ தீமையோ வரப்போகிறது. ஒவ்வொரு நிமிடமும் நன்மையோ தீமையோ நமக்கு வரப்போகிறது. அவைகள் நம்முடைய அறிவுக்கு தெரியாமல் மறைக்கிறார். குற்றமோ குணமோ நம்ம வினையின் காரணமாக எது வரப்போகிறதோ அது நமக்கு தெரியாது. அதனால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை அவர் மறைத்து விடுகிறார். அதனால தான் வினையை நம்ம சரியாக அனுபவிக்கிறோம். இங்கே கெட்டது நடக்க போகுதுன்னா அந்த இடத்துக்கு நம்ம போவோமா? வீட்டில் உட்காந்துருவோம். அப்போ தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்முடைய புத்தி என்ன பண்ணுது, நம்முடைய வினையின் காரணமாக நம்மை அதில் கொண்டுட்டு போய் நேராக உந்தி தள்ளி அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் நிறுத்துது. அப்படி நிறுத்துறதுனால நமக்கு நன்மையும் வரலாம், தீமையும் வரலாம். அது என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்படி மறைத்து வைத்திருக்கிறார். இந்த துரோதான சக்தியின் மூலமாகத்தான் நம்மை அவர் பக்குவப்படுத்துகிறார். நம்ம வளர்கிற வரையிலும், நம்ம ஞானம் அடைகின்றவர்களும் நம்ம அந்த திரோதான சக்தியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஒரு உயிர் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதோ அப்பொழுது அது வளர்ச்சி அடையும். நோய் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவனை கொண்டு போய் எங்கே கொண்டு சேர்க்குறாங்க? ஆஸ்பத்திரியில் பெட்டில் கொண்டு சேர்த்துடுறாங்க இல்லையா? நல்லா இருக்கிறவன் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டான். ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அங்கே மருத்துவமனைக்கு போனால் அங்கே கட்டுப்பாடுகளெல்லாம் உண்டு. டாக்டர் மருந்து கொடுப்பார், அது கசக்கும். சமயத்தில் ஊசியும் குத்துவார் இல்லையா? அதுவும் நடக்கும். அங்கே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெட்லேயே உட்காந்துருக்கணும், எழுந்திரிச்சு போக முடியாது. இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது மருந்து கொடுத்து அதற்கு தகுந்த உணவுகளை எல்லாம் கொடுத்து அந்த நோய் நீக்கம் நடைபெறுகிறது. அது சின்ன மருத்துவமனை, அதனால் மருத்துவமனையை நம்ம சொல்லிவிடுறோம். ஆனால் நம்ம இருக்கிறதே மருத்துவமனை தான். இப்போ நமக்கு வந்திருக்கிற நோய் என்ன நோய்னா ஆணவமலமாகிய நோய். நம்மளை கொண்டாந்து எங்கே சேர்த்துருக்குன்னா, சில பேரை சீரியஸாக ஐசியூ வார்டில் சேர்த்துருக்குது, சில பேரை சாதாரண வார்டில் வச்சுருக்குது. அது யாரை எங்கே வச்சுருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியல. இப்பொழுது நமக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா, பெரிய மருத்துவன் சிவபெருமான் தான். அவன் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்குறான். நோய் கடுமையாக இருந்துன்னு வச்சுங்க, ஆனமலம் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அவர்களுக்கு ஊசியும் குத்துவார், ஆப்ரேஷனும் பண்ணுவார். நோய் கடுமையாக இருந்தால். நோய் ரொம்ப மென்மையாக இருந்ததுன்னா ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவார். ஒரு மாத்திரை கொடுத்து, இல்லை நீ சாப்பாடை மட்டும் இந்த மாற்றி சாப்பிடு, நீ நல்லா இருக்க, போய்ட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டுருவார். அப்போது இந்த கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது எதற்கு அப்படின்னா, நம்முடைய நோய் நீக்கம் அடைய. ஆகவே இந்த உலகத்திற்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, நம்முடைய ஆணவமலமாகிய நோய் நீக்கம், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை. இப்படி திரோதான சக்தியின் மூலமாக மறைப்பாற்றலை செலுத்தி நம்ம அனுபவிக்க வேண்டிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்து அல்லது இன்பங்களை எல்லாம் அனுபவித்து நமக்கு நோய் நீக்கம் நடைபெறுவதற்காக இந்த பிறப்பு இறப்பை இறைவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த. இதன் மூலம் என்ன செய்கிறார் சிவபெருமான்னா, அம்பிகை என்ன செய்கிறார்னா நம்மளை வளர்த்து எடுக்கிறார். எதில் வளர்த்து எடுக்கிறார்? உடம்புலையா? இல்லை, நேற்று அடிபட்டு போச்சு, கை முறிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் மனப்பக்குவத்தில் வளர்த்தெடுக்கிறார். அந்த ஞானத்தை இறைவன் தருகிறார். பெய்வளைதன், பெய்வளைனா வளையலை அணிந்த திருக்கரங்கள், அவளுடைய பாதத்தை திறத்தை, அவனுடைய பாத திறத்தை பாடி நாம் நீராடுவோமாக அப்படின்னு இந்த பாடல். தாயின் திருவடி புகழ்ச்சி தந்தையின் திருவுள்ளத்தை ஓப்பிக்கும். அதனால் ஏன் அம்பிகையை பாடு, எல்லா இதுலேயும் சிவபெருமான பாட சொல்லியிருக்கு. இந்த ஒரு வரியில் மாத்திரம் பெய்வளைதன் பாத திறம்பாடி என்று சொல்லியிருக்கிறது. தன்னுடைய கருணையை புகழ்வது, தன்னை புகழ்வது என்று சிவபெருமான் எடுத்துக்கொள்வான். அதனால் அவருடைய திருவடியை பாடச் சொல்லி இருக்கிறது. இந்த பாடலில் சக்தியினுடைய வியந்தது எப்படி வருகிறதுனா, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி. நேரடியாகவே சக்தியை வியந்து சொல்லியிருக்கிறார். இந்த பாட்டில் சக்தியை வியந்தது தெளிவாக நமக்கு அறிவண்ணம் சக்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்தாக விளங்குகிறது. இந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை பார்க்கலாம். காதார் குழையாட, பைம்பூன் கலனாட, கோதை குழலாட, வண்டின் குழாமாட,
சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாவாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாடி ஆடையலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.